கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனால் இங்கே ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கோம், இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதில் தப்பு இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறதில்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம், மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான், மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆன நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க போறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட என்ன இல்லை, மனசுல நேர்மை இருக்கு, கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே, தலைமை நில செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களே, உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களே,
தமிழகத்தில் என்றைக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படும் பொழுது பல வரலாறுகள் மக்கள் ஜனநாயக விரோதிய சக்திகளை தூக்கி எறிந்தார்கள். முதல் வெற்றி 1967 அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய வெற்றி. இரண்டாம் வெற்றி ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அரசியல், ஊழலுக்கான ஒரு அரசியல், குடும்பத்திற்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திய பொழுது 1972 உருவாகி 1977 மக்கள் விரோத ஆட்சியை தூக்கியிருந்த புரட்சி தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இன்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார். அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் வழியில் 2024 மக்களாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா? இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம்மளை பார்த்து சிரிப்புடன் இருப்பவர்களுக்கு தெரியாது. இன்று கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் 54 தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள். இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி எதிர்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்களுடைய கட்டமைப்பு எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில். எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் 100 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ். அதற்கு பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி 1925 RSS மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய 100 வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி. தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 100 வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் 100 வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று. அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 69,204 பூத்துகள், சுமார் 6,18,00,000 வாக்காளர்கள், பெண்கள் 3,14,00,000, ஆண்கள் 3,04,00,000. பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம். ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றால், இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை. தலைவர் அவர்கள் வந்து இறங்குறாரு, நேராக வந்து இங்கே இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சாரு. பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே. இந்த வரவேற்பு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2026க்கான நம்பிக்கையாக நாம்
மக்கள் முன்பு மக்களிடம் இருந்து அந்த உறுதியை உள்வாங்குகிறோம். இப்ப இந்த பிரசன்டேஷன்ஸ், இந்த பயிற்சி அரங்கம், பயிற்சி பட்டறை தலைவருடைய உரைக்கு அப்புறம் தொடங்கும். அதற்கு முன்னாடி எதற்கு இந்த பயிற்சி பட்டறை? சுமார் 69,000 பூத்துக்கு மேல இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு இந்த 75 வருடங்கள் கிடைக்காத பல பிரச்சனைகள் உள்ளது. அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை உங்கள் மூலம் உள்வாங்க, அதற்கான ஒரு கட்டமைப்பை, பயிற்சியை உருவாக்க தலைவருடைய வழிகாட்டுதலில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 24 சட்டமன்றம், அதுல பூத் மட்டும் பார்த்தீங்கன்னா 6781 பூத். QR கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது. 100% வெற்றி இன்றைக்கு QR கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய வெற்றி. அதற்கு கடந்த 60 நாட்களாக கடுமையான உழைப்பு அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர், அவர் கொடுத்த தரவுகளை, டேட்டாவை வெரிஃபிகேஷன் மூலமாக செய்து, நிறைய பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் நான் பூத் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 60%க்கும் குறைவாகவே ஒரு நேரடியா வாக்குச்சாவடி முகவர்களுடைய மீட்டிங்ல அட்டன் பண்ணுவாங்க. 100%ம் 10 நாட்களுக்கு முன்பே வருகை பதிவேடை பதிவு செய்து டேஷ்போர்ட் மூலம் இணைக்கப்பட்டு, அதற்கான டேஷ்போர்டையும் அப்ளிகேஷனையும் உருவாக்கி, இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைக்கப்பட்டு, தமிழகத்தில் ஒரே கட்சியாக நாங்கள் உரிமை கோர முடியும். 100% வருகை பதிவேடு உறுதியானது என்று. இதுதான் பெரிய பெரிய அரசியல் அறிவாளிகள் கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி. ஆம், எல்லோரும் 30 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். 1967லும் 77லும் இதே 30 வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தான் ஆட்சி மாற்றமும் மக்களுடைய எழுச்சியும் உருவாகியது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கியது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள். குண்டடிப்பட்டு செத்தது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவர்கள். இன்று தெரிகிறதா எப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டம் முறியதோ? அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளாம் ஜெயிச்சிருவோமா? ஏன் ஒத்துக்கிறாங்க? ஏன் ஒத்துக்கணும்? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம மீது தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேல, தலைவர் மேல, நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேல. ஏன்? மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியுடைய கட்டமைப்புக்கு முக்கியமான காரணம் கொள்கை. கொள்கைக்கு அப்புறம் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய தலைவர். இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு தலைவர்கள், அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ, ஒரு தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்ல ஒரு போராட்டம் நடத்தினாலோ மக்களை
காசு கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு பூத் லெவல் மீட்டிங் சொன்ன உடனே 100% இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ஃபுல் ஆகுதுன்னா இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுதி. அந்த கட்சி கட்டமைப்போட மக்களுடைய ஆதரவு. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அழைத்தால் 20 லட்சத்துக்கு மக்கள் அணி திரள்றாங்கன்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்களோடு இங்க நிறைய பேர் லெப்ட்ல இருந்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி வந்தாங்கன்னா காலேஜ் தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு, ஒரு 5000 பேர். அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி, இந்த ஒருவர்களுடைய கடந்த 30 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல இவ்வளவு ஆர்வமா இருந்ததே இல்லை. அதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் 70-75 வயசு ஆயிருச்சு. ஒரே மாவட்டத்தில் நான் சொல்றேன், மித்த கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் வேலை செஞ்சிருக்கேன். 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்துல ஒரே இளைஞரணி தலைவர், 60 வயசுல இளைஞரணி தலைவரா ஒருத்தர் இருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னா கட்சியோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அப்படியே 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷம் மாவட்ட செயலராக இருந்ததோட வெற்றி என்னன்னா, இவங்க சொல்றாங்களே மீடியாலாம், கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, 30 வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு செட்டில் ஆயிருக்காங்க. அதான் ஈடி வந்துருச்சு, அதான் ஈடி வந்துட்டு இருக்கு, அதான் ரைடு வந்துட்டு இருக்கு. நீங்க ரைட பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் மக்கள் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வெற்றி. 30 வருஷமா பண்ண பாவம், மக்களுடைய ஊழல், மக்களுடைய வேர்வை, உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் பெரிய மாவட்ட செயலராக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மக்கள் இந்த 30 வருஷ ஊழலை தூக்கி எறியக்கூடிய 2026க்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு அதிருப்தியில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். சோ அப்படி ஒரு காலகட்டம் 77 எப்படி ஏற்பட்டதோ அப்படி ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு 2026 நம்முன் இருக்கிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன? தலைவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு இன்ட்ரீம் ஸ்டேவை உறுதிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக. அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார். கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நாடகத்தனமான போராட்டங்கள் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துக்களை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர். இதை நாங்கள் மக்கள் முன் தைரியமாக பதிவு செய்கிறோம். வேற எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மையாக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து போராடி எங்களுக்கான போராட்ட காலத்தை நீங்கள் சொல்லி எப்படி போராட்ட காலத்தை உருவாக்கணும்னு தெரியாது. சும்மா போர்டு பிடிச்சிட்டு ஒரு ஓரமா ஒரு 100 பேர் நின்றுட்டு மீடியா முன்னாடி நின்றுட்டு 6 மணிக்கு மேல டைம் ஆயிருச்சு போலீஸ் என்ன விட்டுருங்க சொல்றது உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எங்களுது அல்ல. எழுதி கொள்ளுங்கள். தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த 12 மாதத்தில் உருவாக்க போகிறது தமிழக வெற்றி கழகம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா சொல்லுவார், விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும், நாம் தாங்கி வலிமையை ஏற்படுத்துவோம். தாக்குபவர்கள் தாக்கி தங்களுடைய வலிமையை இழக்கட்டும். நாம் வலிமையை ஏற்படுத்த நமக்கான கட்டமைப்பை, நமக்கான பயிற்சியை தலைவருடைய வழியில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. இன்றைக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் அந்த பிரசன்டேஷன் உங்க முன்னாடி ஸ்கிரீன்ல இருக்கும். தலைவர்கள் அவர்கள் ஒரு டேட்டாவை, ஒரு தரவுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. அதோட சேர்ந்து ஒரு பென்டிரைவை கொடுப்பாரு, மாவட்ட செயலர்கள் கொடுப்பாங்க. இதோடைய தொடர்ச்சியா மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கான பயிற்சி, தனக்கான வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கணும், அதோடைய தரவுகள் என்ன. 2016 2021 தேர்தல் பார்த்தீங்கன்னா
ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் 2026 அப்படி ஒரு மிகப்பெரிய நம்ம வெற்றியை உருவாக்கணும்னா பூத் வைஸ் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத 234 தொகுதிக்கும் அந்த தரவுகளை தலைவருடைய வழிகாட்டுதல் உருவாக்கி இன்றைக்கு மாவட்ட செயலாளருக்கு நம்ம கொடுக்க போறோம். அதுல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு ஒட்டப்பிடாரம் அப்படின்னா இவ்வளவு பூத் இருக்குன்னா ஒவ்வொரு பூத்துல தகவல் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன்லயே ரிசல்ட்ஸ்ல இருக்கும். ஒரு பூத்துல ஒரு தொகுதி டிஎம்கே 300 ஓட்டு வாங்கியிருப்பாங்க, அடுத்தவங்க ஏடிஎம்கே 250 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அப்ப இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தோழர்களே கொஞ்சம் அமைதியா எனக்காக நமக்காக அந்த புத்தகத்தின் அடிப்படையில் எவ்வளோ வெற்றி பெறக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் உங்களுக்கு விளக்கம். ஒவ்வொரு பூத்திலும் எந்த கட்சிகள் போன தேர்தல்களில் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அதோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா தேர்தல் கமிஷன் வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய லேட்டஸ்ட் ஓட்டர்ஸோடைய பூத் வைஸ் லிஸ்ட் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பூத்துல மினிமம் 300 to 400 குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்தை எப்படி நம்ம அணுகணும், பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க குரல் கொடுக்கணும், உதவி செய்யணும். அந்த பிரச்சனைகள் சட்டமன்றம் மூலமா ஜோனல் கமாண்டுக்கு தகவல் தெரிவிச்சு அந்த பிரச்சனைகளை எப்படி போராட்டம் மூலியமாகவோ உதவி மூலமாகவோ கட்சியினுடைய உதவிகள் மூலம் நம்ம கையாளுவது, ஜோனில் இருந்து கட்சியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த தகவலை உள்வாங்கி தலைவர்களிடம் கொண்டு சென்று எந்த விதமான கட்டமைப்புடன் போராட்ட களத்தை உருவாக்குவது. அதோடு சேர்ந்து இன்றைக்கு வழக்கறிஞர் அணியோடைய 300 பேரும் ஐடி விங்கோடைய 300 பேரும் இங்கே இருக்கிறாங்க. எப்படி ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்குறதுக்காக இந்த தரவுகளை இப்போ தலைவர் அவர்கள் கொடுப்பாரு. இதற்கு பின்பு பயிற்சி பட்டறை உருவாகும். நம்ம பெரிய ஒரு பயிற்சி பட்டறையை நம்ம கலந்துரையாடலாம். அரசியல் இன்று பேசக்கூடிய சபை அல்ல, இது ஒரு கல்லூரி, இது ஒரு பயிற்சி. அரசியலை தவிர்த்து இந்த கல்லூரியை கொடுத்த தாளாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய பயிற்சியை இன்றைக்கு உருவாக்கி தலைவர்களுடைய வழியில் 100 வருடங்களுக்கான கட்சியாக இதை நாம் உருவாக்க இன்றையிலிருந்து நாம் அடியெடுத்து வைத்து மக்கள் துணையுடன் ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். அந்த பிரசன்டேஷன் காமிச்சிருங்க. பிரசன்டேஷன் அந்த புக்கு எப்படி இருக்கு காமிச்சிட்டு இதுதான். இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வாக்குச்சாவடி வியூகம் சேலம் தெற்கு 2021 ரிசல்ட். நெக்ஸ்ட் பேஜ். இதுல ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும். ஆண் பெண்கள் எவ்வளோ விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுடைய கைபேசிக்கே டிஜிட்டலா பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு சேர்த்துருவோம். உங்களுடைய பூத்துக்கு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பம் இருக்கு, அதுக்கப்புறம் போன எலெக்ஷன்ல ஒவ்வொரு பூத்துலையும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கறத உங்களுடைய கைபேசிக்கு சேர்ந்துரும். நெக்ஸ்ட். இது மாதிரி தான் இருக்கும். அது முன்னாடி பேஜ் போங்க. முன்னாடி பேஜ் இப்படிதான் இருக்கும். சேலம் தெற்கு 2021 வாக்குச்சாவடி எண்ணிக்கை 264. அப்ப சேலம் தெற்குல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் சேலம் அப்படி இருக்கிறவங்க சேலம் தெற்கு கை தூக்குங்க. ஓகே. இப்ப சேலம் தெற்குல இருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்க பூத்துல எந்தெந்த கட்சிகள் அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி செஞ்சுட்டு இருக்காங்கிறத உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அவங்க எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்றையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும்.
அதுக்கான பயிற்சி பட்டறைகள், மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் வந்து தலைவர் வந்து உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அந்த 264 பூத்தில் ஃபர்ஸ்ட் பூத் போங்க. நெக்ஸ்ட் 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 இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பூத் பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை 781. அதில் டிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 2 பேத்துக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம். இதை 2026 280 டிஎம்கேனா நம்ம 350 மாற்றி காமிக்கணும் அந்த பூத்தில் இருக்கவங்க. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். தோழர்களே, நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார். ஆனால் ஒவ்வொரு பூத்தோடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது. அதை மனசு வச்சுக்குவாங்க. சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் 280 ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி 10,000 பேர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்தில் எப்படி நம்ம டார்கெட் வச்சு 350 பேரை நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும். நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள், குறிக்கோள்கள், கொள்கைகள், கட்டமைப்பு, எதிர்காலத்தில் வந்தா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும். உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு நீங்க போய் மக்களுடைய பிரச்சனை, அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல்லுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க வந்து எடுத்துரைக்கணும். ஸோ அப்படி ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு வந்து 234 தொகுதிக்கும் 2016, 2021 எது வந்து நம்ம கடுமையாக வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட தரவுகள் கொடுப்பதோடு அல்ல, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கிற அப்டேட்ஸும் நாம் உருவாக்கிய டேஷ்போர்ட், நம்ம உருவாக்கிக்கூடிய மொபைலோடைய அப்ளிகேஷன்ஸ் மூலமா உள்வாங்கி நம்ம வந்து அதை உருவாக்குவோம். நெக்ஸ்ட் அது பென்ட்ரைவ் போயிடலாம். இதுதான் பென்ட்ரைவ் உங்களுக்கு இருக்கிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய 90 சேலம் தெற்கு சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். இந்த வாக்காளர்களை வைத்துக் கொண்டு நாம் எப்பொழுது பரப்புரையில் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து கொடுத்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் மூலமா பல்வேறு கிளினிக்குகள் நடக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து தலைவர் வந்து கையில் கொடுத்த பிறகு அடுத்த 4 ஜோனுக்கான தரவுகளும் அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கொடுக்கப்படும். கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு தமிழகம் முழுவதும் 69,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை நோக்கி நாம் தலைவர் வருகிறார். நாம் உறுதியேற்போம். கடுமையாக 24 மணி நேரமும் எப்பொழுதும் கடுமையாக உழைக்க ஒரு உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க.